மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் நினைத்து இதுவரை உதவினீரே. இரவு பகலு என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. நினைத்தீரையா, மறவார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவோ பகலோ என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவோ பகலோ என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவோ பகலோ என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவோ பகலோ என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. உம்மை மறவாம் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவோ பகலோ என்னை நினைந்து இதுவரை உதவினீரே. இரவோ பகலோ என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவோ பகலோ என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. கர்த்தர் நம்மளை நடத்தணும், இல்லைன்னா உதவி செய்யணும். எதையாவது இன்னைக்கு கர்த்தர் நமக்கு செய்யணும்னா
யாரை நினைச்சு நமக்கு செய்வது, இல்லை எதை நினைத்து நமக்கு செய்வது? ஒன்று நம்மளை நினைச்சாவது நமக்கு எதையாவது ஆண்டவர் செய்யணும், இல்லை யாரையாவது நினச்சி நமக்கு என்ன செய்யணும், நமக்கு ஏதாவது செய்யணும். ஒன்று நம்மளை நினச்சி நமக்கு கர்த்தர் எதையாவது செய்யணும், இல்லை யாரையாவது நினச்சி நமக்கு கர்த்தர் எதையாவது செய்யணும். இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா என்ன நினைக்கிறதுக்கும் என்கிட்ட ஒன்றும் இல்லை, இல்லை யாரையாவது நினச்சி என்னை காப்பாற்றுறதுக்கோ இல்லை என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கோ ஒன்றும் இல்லை அப்படின்னா நிச்சயமாகவே ஒரு மனுஷனை தேவன் என்ன செய்ய முடியாது, ஆசீர்வதிக்க முடியாது. ஒன்று என்ன நினச்சி செய்யணும், இல்லை யாரையாவது நினச்சி நமக்கு செய்யணும். அப்போ தான் நமக்கு எப்படி இருக்க முடியும்னா, நம்மளை கர்த்தர் எந்த ஒரு வேதனையும் இல்லாமல் நம்மளை கர்த்தர் வாழ வைக்க முடியும். ஒரு வேதனையே இல்லாத வாழ என்ன வழி அப்படின்னா, யாரையாவது நினச்சி நம்மளை என்ன செய்யணும், நம்மளை நடத்தணும். யாரையாவது நினச்சி நம்மளை நடத்தணும். பட் அப்படி இல்லை, யாரையும் நினச்சி என்னை நடத்துகிற அளவுக்கு நான் இல்லை அப்படின்னா, நமக்கு வருகிற பாதிப்புகளை எந்த விதத்திலும் நம்ம கர்த்தர் என்ன செய்ய முடியாதுன்னா, கர்த்தர் தடுக்கவே முடியாது. நமக்கு வருகிற பாதிப்புகளை என்ன செய்ய முடியாதுன்னா தடுக்கவே முடியாது. அப்போ தேவன் நம்மளோட கூட யாரையாவது நினச்சி இன்றைக்கி நம்மளை என்ன செய்ய விரும்புகிறார்னா, காப்பாற்ற விரும்புகிறார். இல்லைன்னா வேதனை இல்லாமல் நம்மளை நடத்த விரும்புகிறார். ஒரு வேதனை இல்லாத வாழ்வுக்கு என்ன வழி, ஒரு வேதனையே இல்லாத வாழ என்ன வழி அப்படின்னா, ஆண்டவர் யாரையாவது என்ன செய்யணும், நினைக்கணும். யாரையாவது நினச்சி நம்மளை வேதனை இல்லாமல் என்ன செய்யணும், நடத்தணும். யாத்திராகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாத்திராகமோ 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்திலே தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞனோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கு நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்று பலவித உபாயம் பண்ணுறான். அவன் பண்ணுற நெருக்கடிகள் கொஞ்சமல்ல. அவனுடைய அடுத்த வசனம் சொல்லுது, அவனை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அப்படின்னு. சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு, அதில் அவங்க ஒடுக்க முடியல. அடுத்து பார்க்குறான், அந்த மருத்துவ செயலுக்கு ஒரு பண்ணுறான், நீங்களுடைய ஆண் பிள்ளைகள் எல்லாம் என்ன செஞ்சிருங்க, கொன்று போட்டுடுங்க அப்படின்னு. நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும்போது பார்த்து அவர்களை கொன்று போடுங்கள். 12ஆம் வசனம் சொல்கிறாரு, ஆனாலும் அவர்களை 11ஆம் வசனம் பார்க்குறோம், அப்படியே அவர்கள் சுமை சுமக்கிற வேலை ஒடுக்கும்படிக்கு. அப்புறம் முதல்ல பார்க்குறோம் பெருகக்கூடாதுன்னு நினைக்கிறான். 2வது பார்க்குறோம் அவன் ஒடுங்கணும் அப்படின்னு நினைக்கிறான். 3வது பார்க்குறோம் அவங்க பெருகக்கூடாதுன்னு திட்டம் பண்ணுறான். யார் நினைக்கிறான்னா, பார்வன் நினைக்கிறான். ஒன்று நினைக்கிறான், அவங்க என்ன செய்யக்கூடாது, அவன் சொல்கிறான் அவங்க என்ன செய்யக்கூடாது, பெருகக்கூடாது அப்படின்னு பார்க்குறான். அவங்க தேசத்தில் அந்த பெருகக்கூடாது அப்படின்னு பார்க்குறான். 2வது பார்க்குறான், அவன் சுமை சொல்கிற என்ன செய்யணும், ஒடுங்கி போகணும் அப்படின்னு பார்க்குறான். 3வது பார்க்க அந்த ஆண் பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்யணும், ஒரு பெரிய இழப்புகளை அவங்க சந்திக்கணும், பெரிய பாதிப்புகளை அவங்க சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். இது நினைக்கிறது இவன் மாத்திரமல்ல, எல்லா விதமான பார்வன்களுமே அப்படி தான் நினைக்கிறாங்க. ஆனால் இவன் மட்டும் ஏன் இப்படி செய்ய முடியுது அப்படின்னா, யோசேப்பை பற்றி அவனுக்கு தெரியல. பைபிள் அப்படி தான் ஆரம்பிக்கிறது. எப்படி ஆரம்பிக்கிறது, யோசேப்பை அறியாத ஒருவன் அப்படின்னு. அப்போ இதுவரைக்கும் இந்த ஜனங்களுக்கு ஒரு வேதனையே இல்லாமல்
நல்ல சுகமாக அது பார்வோன்னு சொன்னால் ஒரு நல்ல இடத்துல, எகிப்தியரை விட நல்ல இடத்துல என்ன பண்ணு, உங்கள் அப்பாவையும் உங்களுடைய அண்ணனுங்களையும் வச்சு நீ அவங்கள என்ன பண்ணு, பராமரித்து வாப்பா அப்படின்னு சொல்லி 46ஆம் அதிகாரத்துலேயும் 47ஆம் அதிகாரத்துலேயும் பார்வோனே சொல்கிறத என்ன செய்ய முடியுது, நம்மளால் பார்க்க முடியுது. ஆதியாகத்தில் நம்ம பார்க்க முடியுது. என்ன பார்க்க முடியுது? நீ என்ன பண்ணு, உங்கள் அப்பாவையும் அண்ணன்மாரையும் நல்ல இடத்துல வச்சு என்ன பண்ணு, அவங்கள பராமரிப்பா. நல்ல இடத்துல வச்சு அவங்கள நீ 47ஆம் அதிகாரத்தில் எகிப்து தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது, தேசத்தில் உள்ள நல்ல இடத்துல உன் தகப்பனையும், ஏன் அதை அந்த இவங்க அப்பாவுக்கும் உங்கள் அண்ணனுங்களுக்கும் நல்ல இடம் கிடைச்சிச்சுன்னா, யாக்கோபு பெரியவர் என்பதனால இல்லை, அவனுடைய சகோதரர் 11 பேரும் பயங்கரமான திறமசாலிகள் என்பதனால இல்லை. ஒன்னே ஒன்று தான், உன் நிமித்தமாக அவங்களுக்கு என்ன செய்கிறேன்னா ஒரு நல்ல இடத்துல வைக்கிறேன். யார் நிமித்தமாக? யோசேப்பின் நிமித்தமாக அவங்களுக்கு என்ன வைக்கிறேன்? நல்ல இடத்துல வைக்கிறேன், நல்ல ஆசீர்வாதத்தில் வைக்கிறேன். அதில் அடுத்த வார்த்தையும் சொல்கிறாரு, உன் சகோதரர் திறமையானவன் யாராவது இருந்தாங்கன்னா அவனை எங்கொண்டு எங்கே போய் என்னுடைய மந்தைகளை விசாரிப்பதற்கு அவளை தலைவனாக என்ன பண்ணு வச்சிருன்னு சொல்கிறார் இல்லையா? குடியிருக்கலாம் உண்டென்று உனக்கு தெரிஞ்சா, என்கிட்ட ஒன்றும் கேட்க வேண்டாம், உனக்கு தெரிஞ்சா இவங்ககிட்ட திறமை இருக்குன்னு தெரிஞ்சா என்ன பண்ணு, நீ அவனை கிரானைட் பண்ணு, நான் அதை அப்செட் பண்ணிக்கிறேன். விசாரிக்கிறதுக்கும் தலைவராக வை, சாதாரண ஆளை வைக்காத, தலைவனாக வச்சிடு. உங்கள் அப்பாவை நல்ல இடத்துல வை, உங்கள் அண்ணனுங்களை தலைவனாக வை. இதெல்லாம் எப்படி உனக்கு கிடைச்சிச்சுன்னா, அவங்கெல்லாம் தலைவராக இருப்பதுக்கு தகுதி உள்ளவர் என்பதனாலையும் இல்லை, பெரிய அப்பா பெரிய ஆள் என்பதனால இல்லை, ஒரே ஒரு காரணம், யோசேப்பே உனக்காக என்ன செய்கிறேன், நான் அதை செய்கிறேன், உனக்காக நான் என்ன செய்கிறேன், நான் அதை செய்கிறேன். அப்போ இந்த யோசேப்பை மறிச்சிட்ட பிறகும் பல ராஜாக்கள் எழும்புறாங்க. அந்த ராஜாக்கள் எழும்பும்போது என்ன நடக்குது, இவங்களை எஸ்ரவேல் பார்க்குறாங்க. ஆனால் பார்த்த உடனே உனக்கு என்ன தோணுதுன்னா, யோசேப்பு ஞாபகம் வருது. யாருக்கு? எல்லா மற்ற பார்வான்களுக்கும் யோசேப்பு ஞாபகம் வருது. இவங்க யோசேப்புடைய அண்ணன்பா, இவங்க யோசேப்புடைய சித்தப்பாப்பா, இவங்க யோசேப்புடைய அந்த பங்காளிப்பா, இவங்க யோசேப்புக்கு அப்பாப்பா அப்படின்னு எதை பார்க்குறான்னா, யோசேப்பை நினச்சி 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 இவங்களுக்கு செய்கிற தீமைகளை என்ன செய்யாமல் இருக்குன்னா செய்யாமல் விட்டுக்கிட்டு வராங்க. இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் ஒரு தீங்கு வராமல் இருக்கணும்னா யாரை நினச்சி நமக்கு தீங்கு செய்யாமல் இருக்க முடியும்? இன்றைக்கி யாரை நமக்கு நினச்சி, யாருடைய வாழ்க்கையை நினச்சி, இல்லை யாரை நினைத்து இவங்க இன்னாருப்பா, இவங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு சொந்தம் இருக்குது, இவங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு பழக்கம் இருக்குது, இவங்க இந்த சபை, இல்லை இவங்களுக்கு இந்த ஊழியக்காரர், இந்த ஜனங்க இவங்க அப்படின்னு யாரை நினச்சி இன்னைக்கு நமக்கு நடத்த வேண்டிய வேதனையை நடக்காமல் இருக்க வைக்க முடியும்? அப்போ எதை பார்த்தா யோசேப்பை பற்றி தெரியல, யோசேப்பை தெரியாத ஒருத்தன் எழும்பும்போது தான் என்ன செய்ய முடியுது அப்படின்னா, இது மற்ற ஜனங்களுக்கு ஒரு பாதிப்பை தராமல் என்ன செய்ய முடியுது, தடுக்க முடியுது. அப்போ யோசேப்பை பற்றி யாருக்கு தெரியலையோ, யோசேப்பு அவளுக்கு என்றைக்கு சம்பந்தம் இல்லைன்ற அளவுக்கு ஒரு நீண்ட நாட்கள் கடந்து போயிடுச்சு. ஒரு நீண்ட நாட்கள் என்ன ஆயிடுச்சு, கடந்து போயிடுச்சு. அப்போ யோசேப்பை பற்றி தெரியாத ஒருத்தர் எழும்பும்போது என்ன உண்டாகுது, இந்த ஜனங்களை பயங்கர வேதனைக்குள்ளாக என்ன செய்யறான்னா நடத்துகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு வேதனை இல்லாத வாழ்க்கையை நான் வாழணும், இல்லை வேதனைப்படாத ஒரு வாழ்க்கையை நான் வாழணும் அப்படின்னா இன்னைக்கு ஒன்று செய்யணும். யாரோடையாவது நமக்கு என்ன இருக்கணும், ஒரு 3 பேர் நான் சொல்கிறேன், அவர்களோடு நமக்கு என்ன இருக்கணும்னா நமக்கும் அவர்களுக்கு ஒரு நெருங்கின தொடர்பு இருக்குமானால் நிச்சயமாக தேவன் என்ன செய்ய மாட்டார்னா சத்ரு நமக்கு கிரியை செய்கிறத கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அந்த யோசேப்பை நினச்சி அந்த பார்வன் என்ன செய்யலைனாக்க, யோசேப்பை நினச்சவன் எல்லாம் என்ன செய்யலை, அவங்கள பெருகக்கூடாதுன்னு அவங்க நினைக்கல, அவங்க ஒடுங்கி போகட்டும்னு அவங்க நினைக்கல, அவங்க இழந்து போகட்டும்னு அவங்க நினைக்கல. 3 காரியத்தை என்ன செய்யலை அந்த பார்வோன் நினைக்கல. ஒன்று என்ன, பெருகக்கூடாதுன்னு நினைக்கல.
2 என்ன, ஒடுங்கக்கூடாதுன்னு நினைக்கல. 3 என்ன, இழக்கக்கூடாதுன்னு நினைக்கல. இழக்கக்கூடாது, ஆம்பளை பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்யணும், இழக்கணும், இழக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கல. என்ன நினைக்கிறான், நல்லா பெருகட்டும்பா அப்படின்னு நினைக்கிறான். எப்படி இருக்கணும், சந்தோஷமாக வாழட்டும்பா, அவங்க ஒடுங்கக்கூடாதுப்பா நினைக்கிறான். 3வது என்ன, அவன் ஆம்பளை பசங்களாம் நல்லா வளரட்டும்பா, எந்த இழப்பும் அவனுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சான். இந்த 3 எதுக்காக கொடுத்தான் அப்படின்னா, இவர்களுக்காக கொடுக்கல, யோசேப்புக்காக கொடுத்தது. யோசேப்புன்ற ஒருத்தன் நிமித்தமாக தான் இவர்களுக்கு இப்படிப்பட்ட நன்மைகளை என்ன செய்ய முடிஞ்சிச்சுன்னா கொடுப்பதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்த முடிஞ்சிச்சு. சரி, நம்ம நினைக்கலாம் இது பார்வோன்னு தான் அப்படி பார்க்குறான், நம்ம ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், அப்படியெல்லாம் பார்க்க மாட்டார். நம்ம ஆண்டவர் அப்படியெல்லாம் என்ன செய்ய மாட்டார், பார்க்க மாட்டார். நம்ம ஆண்டவர் நல்ல ஆண்டவர், எனக்காக என்னையே என்ன செஞ்சிருப்பார், ஆஸ்வதிப்பார். என்கிட்ட நினச்சி பார்க்குற அளவுக்கு ஒன்றும் இல்லைனா கூட என்னை ஆஸ்வதிப்பார். இல்லை யாரையாவது நினச்சி பார்க்கறதுக்கு இல்லைனா கூட என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா 2 வசனத்தை நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்பினீங்கன்னா, 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை நீங்கள் திருப்பினீங்கன்னா, அங்கே ஆண்டவனே சொல்லுகிற ஒரு காரியத்தை, ஒரே ஒரு காரியத்தை 2 இடத்துல சொல்லுகிறத நீங்கள் பார்க்க முடியும். என்ன, இந்த 11ஆம் அதிகாரத்தில் சாலமோனுடைய 2 முறை ஆண்டவர் தரிசனமாகியும் அவர் பாவம் செய்கிறத சாலமோன் நிறுத்தலை. அது நிமித்தமாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஒரு விரோதியை எழுப்பிட்டு சாலமோனுக்கு சொல்கிற ஒரு வார்த்தையை தான் 13வது வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம், ஆகிலும் அதுக்கு மேலே இருக்கிற வசனம் கூட சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் போய் செய்தபடியால் ராஜ்ய பாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன் என்றார். ஆகிலும் உன் தகப்பனாகிய தாவீதின் நிமித்தம் உன் நாட்கள் என்ன செய்வது இல்லை. எதனால தெரியுமா, நீ நல்லவன்றதுனால உன்னை செய்யாம போல, நீ பயங்கரமான ஞானவான்பா, நீ பயங்கர அறிவாளிப்பா, நீ எனக்கு கோயில் கட்டினப்பா, அதுக்காகலாம் என்ன செய்யலை அப்படின்னா உனக்கு நான் செய்யலை. என்ன, உங்கள் அப்பாவை பார்த்து அதை உன் கையிலேருந்து என்ன செய்யாமல் இருக்கிறேன்னா நான் வாங்காமல் இருக்கிறேன். உங்கள் அப்பாவை பார்த்து என்ன செய்கிறேன், வாங்காமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையை சொல்கிறார் பாருங்க. உன் தகப்பனாகிய தாவீதின் நிமித்தம் உன் நாட்களில் செய்வது இல்லை, உன் குமாரனுடைய கையினின்று அதை பிடுங்குவேன். ஆனாலும் திரும்ப சொல்றார், ஆனாலும் ராஜ்யம் முழுவதும் பிடுங்கணும், 12 கோத்திரத்தையும் பிடுங்கி அதை வேலைக்காரனுக்கு கொடுக்கணும். ஆனா அப்படி கொடுக்கல. ஏன் கொடுக்கல, அப்படி ராஜ்யபாரம் முழுவதையும் பிடுங்காமல் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தம், நான் தெரிந்து கொண்ட எருசலேமின் நிமித்தமோ, எதுக்கு சரி ஒரு ராஜாவா இருந்துட்டு போ, எதுக்கு ஒன்று ராஜாவா இருந்துட்டு போன எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா உனக்காக கொடுக்கல. நீ எனக்கு கோயில் கட்டின, நீ அதை கட்டின, அதுக்காகலாம் நான் கொடுக்கல. ஒரே ஒரு ரீசன் என்ன, உங்க அப்பாவை நான் நினைக்கிறேன். உங்க அப்பா முகத்துக்காக நான் உனக்கு என்ன செய்ய விரும்புறேன்னா உனக்கு ஒரு கோத்திரத்தை விடுறேன். இல்லைன்னா உங்க அப்பா மட்டும் இல்லைன்னா மொத்த கோத்திரம் என்ன பண்ண, உன்னை பிடிங்கிட்டு உன்னை நடு தெருவில் விட்டுட்டுப்பேன். இன்னைக்கு ஏன்னைக்கு நம்மளை நடுத்தரவில் விடாமல் இருக்கிறாருன்னா யாரோ ஒருவரை நினைச்சு நம்மளை நடுத்தரவில் கத்தர் விடாமல் இருக்கிறாரு. நம்ம திறமை நினச்சிருக்கிறோம், நான் பயங்கரமாக ஜெபம் பண்ணுறேன், பயங்கரமாக உபவாசம் பண்ணுறேன், நான் பயங்கரமாக அதை பண்ண, ஒன்றும் கிடையாது. யாரையோ நினச்சி நம்மளை நடுத்தெருவில் விடாமல் கத்தர் வச்சிருக்கிறார். கத்தர் யாருக்க கேட்கமா சொல்கிற அந்த காலையில் உன்னை நடுத்தெருவில் விடாமல் இருக்கிறதுக்கு காரணம் நீ நினச்சிருக்கிற நீ இல்லை, பட் யாரையோ நான் நினச்சி உன்னை நடுத்தெருவில் விடாமல் வச்சிருக்கிறேன். 12 கோத்திரத்தை பிடிங்கிற தான் யெரொபெயாம் எங்கே வந்திருப்பான், தெருவுக்கு வந்துட்டுப்பான். எல்லாத்தையும் பிடுங்கிட்டு விட்டுருப்பேன். எல்லாத்தையும் ஏன் பிடுங்காம ஏதோ 1-2 வச்சுக்கோ அப்படின்னு ஏன்னைக்கு உனக்கு ஏதோ ஒரு நன்மையை விட்டு வச்சிருக்கேன் தெரியுமா, மொத்தத்தையும் பிடுங்கி எடுத்துட்டுப்பேன். மொத்தத்தையும் மொத்த நன்மையும் மொத்த ஆசையத்தையும் பிடுங்கிட்டுப்பேன் உன் கையிலேருந்து. ஆனால் ஏன் பிடுங்கலை தெரியுமா, ஏதோ 1-2 வச்சுட்டு போ, சரி சரி படைச்சு போ அப்படி ஏன் விட்டேன் தெரியுமா, உங்கள் அப்பாவுக்காக.
சாலமோன் உன் கையில வாங்கல, எதுக்கு தெரியுமா? உங்க அப்பாவுக்காக. உன் பையன் கையிலிருந்து மொத்தமா பிடுங்கணும், ஆனா பிடுங்கல, ஏன் தெரியுமா? உங்க அப்பாவுக்காக. அப்ப தாவீதின் நிமித்தமாக தான் தேவன் என்ன செய்யறாரு? திரும்ப திரும்ப சொல்றாரு. 32வது வசனத்தை கூட பாருங்க, 32வது வசனத்தை கூட பாருங்க. யெரொபெயாமுக்கு சொல்றாரு இதை. யெரொபெயாமை நோக்கி 10 துண்டுகளை எடுத்துக்கொள், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ராஜ்யபாரத்தை சாலமோன் கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுத்தேன். ஆனாலும் என் தாசனாகிய தாவீது நிமித்தம் தெரிந்து கொண்ட ஒரு கோத்திரம் மாத்திரம் அவனுக்கு மீதி இருக்கு. யார் கிட்ட சொன்னாலும் சொல்றாரு, சாலமோன் கிட்ட சொன்னாலும் அதை தான் சொல்றாரு, எதிரின் கிட்ட சொன்னாலும் அதை தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? சொல்றது யாரு? கர்த்தர். யெரொபெயாமை நோக்கி கர்த்தர் சாலமோனை நோக்கி என்ன சொல்றாரு? சாலமோனே, எல்லா கோத்தத்தையும் எடுத்துருவேன், நான் நடுத்தரவில் விடணும், உன்னை நடுத்தரவில் விடணும். ஆனா விடல, மனசில்ல. ஏன் மனசில்ல? நீ செஞ்ச எந்த காரியமும் இல்லை, உங்க அப்பாவின் நிமித்தம். அப்ப சாலமோனுக்கும் தாவீதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதுனால தான் இப்ப தாவீதை நினைச்சு என்ன செய்ய முடியுது? சாலமோனை காப்பாற்ற முடியுது, நடுத்தருக்கு விடல. இதே காரியத்தை அப்சலோமுக்கு செய்ய முடியல, இதே காரியத்தை அதோனியாவுக்கு செய்ய முடியல, இதோ கருத்தை தாவீதுக்கு எத்தனையோ அவங்களுக்கெல்லாம் செய்ய முடியல. ஏன் இதனால செய்ய முடியல? அப்சலோமுக்கும் தாவீதுக்கும் எவ்வளவு தொடர்புன்னு ஒன்றும் தெரியாது, அதோனியாவுக்கும் தாவீதுக்கும் என்னென்ன தொடர்புன்னு ஒன்றும் தெரியாது. அப்ப அதோனியாவை கத்தனை தொங்க, அப்சலோமை தொங்க விட்டாரு, அதோனியாவை வெட்டி சாய்க்கிறாரு, கத்த தடுக்கவே இல்லை. அவங்க 2 பேருக்கும் சொல்லலை, சரிப்பா உங்க அப்பா தாவீது நிமித்தமாக உன்னை காப்பாத்திரம் போப்பா அப்படின்னு சொல்லலை. உங்க அப்பா தாவீது நிமித்தம் சாலமோனை அவனை வெட்டாத விடுறான் அப்படின்னு சொல்ல முடியல. ஆனா சாலமோனுக்கு மட்டும் சொல்றாரு. ஏன்னாக்க அந்த காரணத்தை சொல்றேன். அப்போ ஒன்று நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யாரையாவது நினைச்சு நம்ம நடுத்தெருவில் விடாம கத்தர் விடணும். ரெண்டாவது என்ன சொல்றேன், நம்மளை நடுத்தெருவுக்கு நம்ம வராம இருக்கணும்னா நம்மளை யாரையாவது நினைக்கணும். யாரையாவது நினைச்சாதான் நம்மளை கத்த என்ன செய்ய மாட்டாரு? நடுத்தெருவில் நிறுத்த மாட்டார், நடுத்தெருவில் நிறுத்த மாட்டார். முதல்ல சொன்ன எதிரி செய்கிற தீமையை தடுக்காம இருக்கணும்னா யாரையாவது நினைக்கணும். முதல்ல சொல்றது எதிரி செய்கிற தீமைகள் அவன் என்ன செய்யணும்? பெருகக்கூடாது, ஒடுங்கட்டும், இழக்கட்டும். இந்த 3 காரியத்தையும் எதிரி செய்ய நினைக்கிறது. எதிரி நினைக்கிறது நம்முடைய வாழ்க்கையில நடக்காம இருக்கணும்னா யாரையாவது கர்த்தர் நினைச்சு நம்மளை காப்பாற்றணும். ரெண்டாவது என்ன, நம்மளை நடுத்தெருவில் விடாமல் இருக்கணும்னா நம்மகிட்ட இருக்கிறத மொத்தத்தையும் எடுத்துட்டு நம்மளை நடு தெருவில் கொண்டாந்து நிறுத்தாம இருக்கணும்னா யாரையாவது கர்த்தர் என்ன செய்யணும்? நினைக்கணும். நம்பர் 3, உபாகமத்தின் புஸ்தகத்துக்கு வந்தீங்கன்னா, உபாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, உபாகமம் 9ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வேதத்தை திருப்பினீங்கன்னா அங்க ஒரு சம்பவத்தை ஆண்டவர் சொல்றத நம்ம பார்க்க முடியும். என்ன பார்க்க முடியும்? 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசிக்கலாம். உன் நீதியின் நிமித்தமும், 4வது வசனம் கூட வாசிக்கலாமா? உன் தேவனாகிய கர்த்தர் துரத்துகையில் இருதயத்திலே என் நீதி நிமித்தம் இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி சொல்ல வேண்டாம்பா. ஒன்னு அந்த ஜாதிகளுடைய ஆகாமியத்தின் நிமித்தம் அதை துரத்துறாரு. உன் நீதி நிமித்தமோ உன் இருதயனுடைய உத்தமத்தின் நிமித்தமோ நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிக்கும்படி பிரவேசிப்பது இல்லை. உன் நீதியினால் என்ன செய்யறதில்ல, எதுவுமே உனக்கு கிடைக்காது. உன் நீதியினாலேயோ உன் ஜெபத்தினாலேயோ உன்னுடைய உபவாசத்தினாலேயோ உன் மற்ற காரியத்தினாலேயோ எதுவுமே உனக்கு கிடைக்காது. மாறாக அந்த ஜாதிகளுடைய ஆகாமியத்தின் நிமித்தமாகவும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என் உன் பிதாக்களுக்கு. இப்ப எதுக்காக இந்த எமோரியரை நான் துரத்துறேன் அப்படின்னா வேற ஒண்ணுத்துக்கு இல்லை. ஆபிரகாமை நான் நினைக்கிறேன், ஈசாக்க நான் நினைக்கிறேன்,
யாக்கோபை நான் நினைக்கிறேன், அவர்கள் நிமித்தமா இந்த எதிரியை நான் என்ன செய்யறேன், உனக்கு முன்னாடி துரத்துறேன். சத்துருவை துரத்த வேண்டுமானால் யாரையாவது நினைச்சு நம்மளை சத்துரு நம்ம துரத்தணும். 3 கருத்தை சொல்லியிருக்கிறேன். ஒன்று என்ன, எதிரி நினைக்கிறது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் இருக்கணும்னா யாரையாவது நினைச்சு கர்த்தர் கிரியை செய்யணும். 2வது சொன்னேன், நம்மளுக்கு எல்லாவற்றையும் எடுத்து நம்மளை நடுத்தெருவில் விடாம இருக்கணும்னா யாரையாவது நினைச்சு நம்மளை என்ன செய்யணும், கர்த்தர் நம்மளுக்கு ஏதாவது கொஞ்சம் ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மளை வைக்கணும். 3வது சொல்றேன், எதிரிகளை சத்துருவை துரத்தி விட வேண்டுமானால், நாம் இருக்கிற இடத்துலேருந்து சத்துருவை துரத்த வேண்டுமானால் யாரையாவது நினைச்சு துரத்தணும். அது சொல்றாரு, உன் நீதி நிமித்தம் நினைக்காத, உன் உபவாசம் நினைக்காத, உன் ஜபம்னு நினைக்காத, நான் பயங்கரமா பிரயாசப்பட்டு நினைக்காத. ஒன்று எதனால தெரியுமா, உன் நிமித்தமா இல்லை, மாறாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை நான் என்ன செஞ்சேன், நான் நினைச்சேன். அவர்களோடு நான் பேசின வார்த்தையை நினைச்சேன், அவங்களுக்கு சொன்ன உடன்படிக்கையை நான் நினைச்சேன். அவங்களுக்கு செஞ்சதை நினைச்சதனால நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, உனக்கு முன்னாடி அந்த சத்துருக்களை எல்லாம் நான் துரத்தி விடுறேன். அந்த தேசத்தில் என்ன செய்ய போற, சுதந்திரிக்க போறேன். கட்டாத வீடு, நடாத தோட்டம், வெட்டாத கிணறு, இந்த பெரிய நன்மைகளை உனக்கு எப்படி கிடைக்கும் தெரியுமா, நீ எப்படி சுதந்திரிப்ப தெரியுமா, இன்னும் சொல்ல போனா சிரமமே இல்லாம எப்ப நீ வாழ்வ தெரியுமா, கஷ்டமே இல்லாம எப்ப நீ வாழ்வ தெரியுமா, வேதனையே இல்லாத எப்ப நீ வாழ்வ தெரியுமா. இந்த ஆபிரகாமுக்கு உனக்கு ஒரு சொந்தம் இருக்கணும், இந்த ஈசாக்குக்கு உனக்கு ஏதாவது சொந்தம் இருக்கணும், இந்த யாக்கோபுக்கு உனக்கு ஏதாவது என்ன இருக்கணும், சொந்தம் இருக்கணும், அந்த சந்ததி இருக்கணும். அப்படின்னா அவர்களை நினைச்சு உன்னை எப்படி வைக்க விரும்புறேன், ரொம்ப ஆசீர்வாதமா வைக்க விரும்புறேன். எந்த வீடு, நீ கட்டாத வீட்டை உன்னை வைக்க விரும்புறேன், நீ நடாத தோட்டத்தை உன்னை கொண்டு போய் வைக்க விரும்புறேன், நீ வெட்டாத கணத்தை உன்னை கொண்டு போய் என்ன செய்ய வைக்க விரும்புறேன், வைக்க விரும்புகிறேன். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களோட கூட நீ வாழணும்னா ஒன்று செய், யாரோடாவது என்ன செய்யணும், உன்னை நினைச்சதை உன்னை காப்பாற்றணும். ஒன்று யோசேப்பை நினைச்சு அவங்களுக்கு சத்ரு நினைக்கிறத தடை பண்றாரு. சத்ரு நினைக்கிற நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது, நிறைவேறாம தடை பண்ணணும்னு சொன்னா யாரையாவது நினைக்கணும். நம்ம 2 என்ன அப்படின்னு சொன்னா, ஸோ நம்மகிட்ட இருக்கிறத மொத்தமாக தேவன் எடுத்துட்டு நம்மளை நடுத்தருவில் விடாமல் இருக்கணும்னா யாரையாவது நினைக்கணும். 3 என்ன, நாம் இருக்கிற இடத்த சத்துருக்களை துரத்தி விட்டு நம்மளை ஆசீர்வாதமாக வாழ வைக்கணும்னா, நம்ம ஆசீர்வாதமாக வாழணும்னாக்க யாரையாவது நினைச்சு எதிரிகளை துரத்தி விடணும். இது 3 செய்யணும் அப்படின்னா யாரையாவது நினைக்கணும். யாரையாவது என்ன செய்யணும், நினைக்கணும். தேசத்துல ஜனங்களை எவ்வளவோ ஜனங்க இருக்கிறாங்க, ஆனா ஏன் இவர்களை மட்டும் கர்த்தர் நினைக்கிறேன்னு சொல்றாரு. அங்க யோசேப்பை நினைக்கிறேன்னு சொல்றாரு, இங்க தாவீதை நினைக்கிறேன்னு சொல்றாரு, அங்க ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை நினைக்கிறேன்னு சொல்றார். 3 இடத்துலையும் 3 பேரை என்ன செய்யறாரு, நினைக்கிறார். அப்ப அந்த 3 பேருக்கும் இந்த ஜனங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு தொடர்பு இருக்கணும். யாருக்கும், இப்ப ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன இருக்கணும், ஒரு நெருங்கின தொடர்பு இருந்தாதான் அவர்கள் நிமித்தம் இவர்கள் என்ன செய்ய முடியும், கர்த்தர் சத்ருவை துரத்த முடியும். இப்ப அதே இடத்துல தான் யாரு இருக்கிறான், எமோரியன் இருக்கிறான், கானானியனும் இருக்கிறான், எதிர்ப்பு இருக்கிறான் இல்லையா. கானானியரும், ஏத்தியனும், எபூசியனும், மோவாபியனும், அம்மோனியனும் எங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா இந்த 7 விதமான ஜாதிகள் எங்க இருக்கிறாங்க, இந்த ஏத்தியர், எபூசியர், கிர்காசியர், கானானியர் எங்க இருக்கிறாங்கன்னா சொந்த கானான் தேசத்துல இருக்கிறாங்க. இந்த 7 விதமான ஜாதிகளையும் நான் துரத்தி உன்னை ஆசீர்வாதமா வைக்கணும்னா நான் யாரை நினைக்கணும், ஆபிரகாமை நினைக்கணும், ஈசாக்கை நினைக்கணும், யாக்கோபை நினைக்கணும். இந்த யாக்கோபை நினைச்சு நான் எதிரிய வாழ வைக்கல. 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கிறீங்க. யாரு, ஆபிரகாம், இஸ்ரவேல் ஜனங்களும் ஒரே இடத்துல இருக்கிறீங்க. இந்த 7 விதமான ஜாதிகளும் எங்க இருக்கிறீங்க, கானான் தான் இருக்கிறீங்க. அப்ப ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் நினைச்சு அந்த 7 விதமான ஜாதிகளை என்ன செய்ய முடியாது, வாழ வைக்க முடியாது. ஏன் வாழ வைக்க முடியாது, அவர்கள் இந்த சந்ததிக்கு எதிரானவர்கள். யாருக்கு, ஆபிரகாமுக்கு எதிரானவர்கள். 2வது என்ன, ஈசாக்குக்கு எதிரானவர்கள். 3 என்ன, யாக்கோபுக்கு எதிரானவர்கள். அப்போ தேவன் அந்த யாராவது நினைக்கணும்னா, சோ அவர்கள் நினைச்சு நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா அவர்களுக்கு எதிரான நம்ம செயல்படுற நபரா இருந்தா நம்மளை என்ன செய்ய முடியாது, அவர்களை நினைச்சு நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது. இப்ப ஆபிரகாம் 7 ஜாதி யாரு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு எதிராக செயல்பட்டவங்க. யாரு,
கானானியரும், ஏத்தியரும், எபூசியரும், கிர்காசியரும், இந்த 7 விதமான ஜாதிகளும் என்ன செஞ்சவங்க? ஆபிரகாமுக்கும், ஈசாக்குக்கும், யாக்கோப்புக்கும் எதிராக செயல்பட்டவங்க. எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 13ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை ஆண்டவர் அங்க சொல்றார். என்னது அப்படின்னா, அத்தேசத்திலே கானானியர் குடியிருந்தார்கள். அக்காலத்திலே ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கு வாக்குவாதம் வந்தாச்சு. அத்தேசத்திலே கானானியர் குடியிருந்தார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார். அந்த தேசத்திலே கானானியர் என்ன செஞ்சாங்க? மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று அக்காலத்திலே. அப்ப அந்த கானானியர் என்ன செய்யறோம்? கானானிய பெலிஸ்தியரும். அப்ப அந்த கானானியர் என்ன செய்யறான் அப்படின்னா, லோத்துவை தூண்டி விட்டு ஆபிரகாமை எகைன்ஸ்டா செயல்பட வைக்கிறான். அங்க கானானியர் பேரை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த இடத்துக்கு? ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துல கானானியரையும் பெலிஸ்தியரையும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க பேர் அங்க பயன்பட அவசியம் இல்லை. என்ன பிரச்சனை? ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பருக்கு லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கு வாக்குவாதம் முடிஞ்சு போச்சு. மேட்ரு வேற ஏதாவது பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா தேவன் ஏன் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு? இந்த வாக்குவாதத்துக்கு காரணமே யாருன்னு சொன்னா, இந்த கானானியர், இந்த பெலிஸ்தியர் தான். இவங்க என்ன செய்யறாங்க? லோத்தை தூண்டி விட்டு, லோத்துடைய மந்தை மேய்ப்பரை தோண்டி விட்டு, அவங்களை ஏவி விட்டு, யாருக்கு ஆப்போசிட்டா செயல் பண்ணு, யாரோட கூட சண்டைக்கு போ, ஆபிரகாமோட சண்டைக்கு போ, ஆபிரகாம் என்ன பண்ண எதிர்த்து நெல்லு, ஆபிரகாமுக்கு வாக்குவாதம் பண்ணு, ஆபிரகாம் கூட சண்டை போடு அப்படின்னு சொல்லி யார் ஏவி விடணும்? இந்த பெலிஸ்தியரும் இந்த கானானியரும் யாரை ஏவணும்? நான் சொல்றேன், லோத்தை ஏவி விடணும். அதாங்க ஆண்டவர் அழகா எழுதுறாரு. என்ன எழுதினாரு? அத்தேசத்திலே கானானியரும் பெலிஸ்தியரும் குடியிருந்தார்கள் அப்படின்னு எழுதுறார். இது வெவ்வேறு காரியங்கள். இப்ப அங்கெல்லாம் நான் போகல, அதாவது புரிஞ்சுக்கணும். அப்ப நான் புரிஞ்சுக்க. அப்ப என்ன புரியுது? அப்ப கானானுடைய வேலை என்ன? ஆபிரகாமின் சந்ததிக்கு ஆப்போசிட்டா செயல்பட சந்ததி யாரு? கானானியர். அப்ப அந்த கானானியர் என்ன செய்ய முடியாது? அந்த கானான் தேசத்துல அந்த கானானியரை வச்சு வாழ வைக்க முடியாது. ஏன்னாக்க இந்த ஆபிரகாம் நினைச்சோன்னு என்ன செய்ய முடியாது? நீ ஆபிரகாமுக்கு பிள்ளையா, நீ ஆபிரகாமுக்கு சிநேகிதனா, நீ ஆபிரகாமுக்கு நண்பனா, நீ ஆபிரகாமுக்கு உறுதுணையா நின்னவனா, ஆபிரகாமுக்கு உறுதுணையா நின்னவனா நீங்க சொல்லலாம். இதை வச்சு மட்டும் தான் எப்படி சொல்றாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு இன்னொரு வசனத்தை கூட நம்ம மேற்கொள்ள காட்டுறோம். என்னது? உபாகமம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரம் 4வது வசனத்தையும் 5வது வசனத்தை கொஞ்சம் பாருங்க. நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே யாரு? மோவாபியனும் அம்மோனியனும் அப்பத்தோடும் தண்ணீரோடும் உங்களுக்கு எதிர்கொண்டு வராதது நிமித்தம் உன்னை சபிக்கும்படியாக பிழையாமக்கு கூலி கொடுத்து வரவழைத்ததையும் கர்த்தர் அப்படின்னா கீழே என்ன சொன்ன? 3 வசனம் என்ன சொல்றாரு? என்றென்றைக்கு என்ன செய்யக்கூடாது? சபைக்குள்ள வரக்கூடாது இல்லையா? ஏன் வரக்கூடாது அப்படின்னா, உங்களுக்கு அவன் என்னவா இல்லை? ஆதரவா இல்லை. யாரு? அம்மோனியன் மோவன் எகிப்திலிருந்து வரும்போது அவனுக்கு என்ன கொண்டு வரல? உனக்கு தண்ணி கொடுக்கல, உனக்கு அப்பங்களும் என்ன அர்த்தம்? உனக்கு ஆதரவா இல்லை. அந்த ஆதரவா இல்லாம போனதுனால அவன் எங்க வரக்கூடாது? அவன் சபைக்குள்ளே வரக்கூடாதுன்ட்டாரு. அவன் என்றைக்கு என்ன சபையில காண வைக்கவே கூடாதுன்ட்டாரு. ஒருவேளை அந்த அம்மோனியம் மோவாபியனும் தண்ணியும் அப்பமும் ஆதரவு நின்னது என்ன இருக்கும்? ஆசை வச்சிருப்பார். யார் ஆசை வச்சிருப்பாருன்னா, இந்த 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 மோவாபடி அம்மன் என்ன சொல்லிக்க மாட்டாரு? சபைக்குள்ள வராமன்னு சொல்லியிருக்க மாட்டார். அப்ப தேவன் என்ன விரும்புறாரு? அவன் சபைக்குள்ள வரவே கூடாது. ஏன் தெரியுமா? உனக்கு அவன் ஆதரவா இல்லை. உனக்கு ஆதரவா அவன் இல்லை. இதே காரியத்தை 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, அங்க கேனியர் கிட்ட சவுல் சொல்ற ஒரு வார்த்தையை நீங்க பார்க்கலாம். அங்க கேனியர் கிட்ட சவுல் சொல்ற ஒரு வார்த்தையை பார்க்கலாம். 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் பாருங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் பாருங்க. வந்து வைத்தான். கேனியரை நோக்கி, நான் அமலேக்கியரோட கூட உன்னையும் வாரிக்கொள்ளாதபடிக்கு நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு விலகி போங்க. ஏன் தெரியுமா? அவன் சொல்ற ரீசனை பாருங்க. இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வரும்போது அவர்கள் எல்லாருக்கும் என்ன செஞ்சீங்க? ஆதரவா இருந்தீங்க.
அதனால இன்னைக்கு என்ன செய்யறேன், அமலேக்கு வருகிற அழிவு உனக்கு வராம என்ன செய்யறேன், உன்னை விலைக்கு போக சொல்றேன். நீங்க மட்டும் அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து வரும்போது அவங்களுக்கு ஆதரவு காட்டாம போயிருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களை அமலேக்கோட என்ன பண்ணியிருப்பேன், உங்களையும் சேர்த்து வெட்டியிருப்பேன், உங்களையும் சேர்த்து அழிச்சிருப்பேன், உங்களையும் சேர்த்து என்ன பண்ணியிருப்பேன், முறியடிச்சிருப்பேன், உங்க வம்சமே இல்லாம ஆக்கியிருப்பேன். ஆனா அவங்க அமலேக்கு நடுவில் பிரிஞ்சு போ. அதே வார்த்தை அமலேக்கனை பத்தி சொல்றாரு. என்ன சொல்றாரு, கீழே சொல்றாரு, அப்படியே. இப்ப ரெண்டாம் வசனம் 3ஆம் வசனமா ஆண்டவர் என்ன சொல்றாரு, கர்த்தர் சாமுவேல் சவுலை நோக்கி என்னவென்றால் வந்தபோது செய்கையை அவனை எதிர்த்து என்ன செய்ய என்ன செஞ்சிருக்கிறேன், நான் மனசுல வச்சு நிற்கிறேன்றாரு. கேனியர் செஞ்ச நன்மையும் மனசுல வச்சு நிற்கிறாரு, அமலேக்கன் செஞ்ச தீமையும் மனசுல வச்சு நிற்கிறாரு. அமலேக்கின் ஆப்போசிட்டா நின்னதையும் மனசுல வச்சு நிற்கிறாரு, கேனியர் ஆதரவா நின்னதையும் மனசுல வச்சு நிற்கிறார். யாரு, ரெண்டு பேருக்கு ஒரே இடத்துல சொல்றாரு. கேனியர் பார்த்து சொல்றாரு, ஜனங்க இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து வரும்போது நீங்க என்ன செஞ்சீங்க, அவங்களுக்கு ஆதரவா நின்னீங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க. அப்ப உதவி செய்ய வேண்டியவங்களுக்கு உதவி செஞ்சாலே அவர்கள் நிமித்தம் நம்மளை என்ன செய்வாரு, நம்மளை தேவன் ஆசீர்வதிப்பார். உதவி செய்ய வேண்டியவங்களுக்கு உதவி செஞ்சுட்டாலே யாருக்கு ஆதரவா நிக்கணும், ஆபிரகாமுக்கு ஆதரவா நிக்கணும். ஆனா கானான் என்ன செய்யறான், சண்டையை மூட்டி விடுறான், பிரிவினையை மூட்டி விடுறான். லோத்தோ ஆபிரகாமை பிரிஞ்சதுக்கு மெயின் காரணம் யார் தெரியுமா, இந்த கானானியனும் பெலிஸ்தியனும். லோத்தோ ஆபிரகாமை ஒருவரை விட்டு ஒருவர் பிரிஞ்சதுக்கு மூல காரணம் அமைஞ்சது யார் தெரியுமா, இந்த கானானியனும் பெலிஸ்தியனும். இந்த கானானியன் இல்லாத வரைக்கும் லோத் எப்படி இருந்தான், அப்படியே ஒன்னா இருந்தான், ஒட்டிக்கிட்டு இருந்தான், சமாதானமா இருந்தான், எங்க போனாலும் கூடவே ஒட்டிக்கிட்டு வந்தான், வர வேணான்னு சொன்னா கூட கூட ஒட்டிக்கிட்டே வந்தான். ஆனா என்னைக்கு அவன் பிரிஞ்சான் தெரியுமா, என்னைக்கு கானானியன் தூண்டி விட்டானோ அன்னைக்கு இந்த பெலிஸ்தீன் லோத் ஆபிரகாம் என்ன செஞ்சாங்க, பிரிஞ்சாங்க. இதை கர்த்தர் மனசுல வச்சிருக்கிறார். அப்படின்னா யாரை வாழ வைக்க முடியாது, ஒரே இடத்துல இருக்கணும், ஒரே சபைக்குள்ள இருக்கணும். நினைக்கிற நம்ம எப்படி இருக்கிறோம், யாருக்கு ஆதரவா இருக்க வேண்டுமோ அவர்களுக்கு ஆதரவா இல்லாத பட்சத்தில் அந்த நபரை தேவன் என்ன செய்ய விரும்பல, ஆசீர்வதிக்க விரும்பல, ஆசீர்வதிக்க விரும்பல. மோவாபு அம்மோனியனோ, அவன் யார், மோவாபு அம்மோனியன் யாரு, அந்த லோத்துடைய சந்ததி தானே. இந்த சந்ததி என்ன பண்ணியிருக்கணும், ஆண்டவர் ஜனங்க வராங்கன்னா விடாச்சு போய் வரான், தண்ணி இல்லாம வரான், தாகத்தோடு நிக்கிறான், ஏகத்தோடு நிக்கிறான், என்ன பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் தண்ணி கொடுத்துருந்தான்னாக்க யாருக்கு சாபமே கிடையாது, மோவாபினுக்கு அம்மோனிக்கு சாபமே கிடையாது. மாறா சொல்றான், எதிர்த்து நிக்கிறான், அவனை சபிக்க நிக்கிறான், விரோதமா பேசுறான், விரோதமா நிக்கிறான். அந்த விரோதம் என்ன செஞ்சிச்சு, இன்னைக்கு சொல்றாரு கர்த்தர், அவனை அழித்து தூக்கி போடு. அவன் என்னைக்கு சபைக்குள்ள காலை வைக்க கூடாது, அவன் சபையில காலை வைக்க கூடாது. எத்தனை தலைமை வேசி பிள்ளை கூட சபைக்கு வரட்டும், என்ன சொல்றாரு, வேசியின் பிள்ளை கூட எங்க வரட்டும், சபைக்கு வரட்டும். ஆனா யார் வரக்கூடாது, மோவாபு அம்மன் சபையில வரவே கூடாது. ஒரு வேசி பிள்ளைய கூட அனுமதிக்கிறாரு, ஆனா மோவாபு அம்மன் என்ன செய்ய மாட்டார், அனுமதிக்க மாட்டேன்றாரு. ஏன், என் பிள்ளைக்கு அவன் என்ன செஞ்சவன், எதிர்த்து நின்னவன். என் பிள்ளைகளை தோர்ந்து போன நேரத்தில் அவன் எதிர்த்து நின்னவன், அவனை சபிக்கிறதுக்கு கொண்டு வந்தவன், அவன் ஆளை வச்சு என்ன செஞ்சவன், சபிச்சவன். ஏன் கானானை அழிக்கிறாரு, இந்த கானான் யாரு, லோத்தோ ஆபிரகாமை பிரிவதற்கு மூல காரணமா அமைஞ்சவன், மூல காரணமா அமைஞ்சவன். நீ சபையை விட்டு ஒருத்தன் பிரிக்க நினைப்பா கர்த்தர் சும்மா விட மாட்டார், கர்த்தர் சும்மா விட மாட்டார். கர்த்தர் வைராக்கியமா எழுந்து நிற்பார், கர்த்தர் வைராக்கியமா எழும்பி நிற்குவா. அப்ப ஆபிரகாமை நினைச்சா அப்ப நினைக்கணும், இவங்க ஆபிரகாமின் பிள்ளைப்பா, இவங்க ஆபிரகாமின் சொந்தம்பா, இவங்க ஆபிரகாமுடைய சந்ததிப்பா, இவங்களும் ஆபிரகாம் யாரு, ஒரே குடும்பம்பா. இன்னைக்கு எதை வச்சு காப்பாற்ற முடியும், நீ எந்த சபை நினைச்சு உன்னை காப்பாற்ற முடியும், எந்த ஊழியக்காரன் நினைச்சு உன்னை காப்பாற்ற முடியும், எந்த நபரை வச்சு உன்னை காப்பாற்ற முடியும், எந்த நபரை சத்துருவை துரத்த முடியும். இன்னைக்கு ஏன் சத்துரு துரத்த முடியல தெரியுமா, இன்னைக்கு ஏன் சத்துருவை ஆட்டி படைக்கிறது தெரியுமா, கர்த்தர் யாரையும் உன்னை என்ன செய்ய முடியல, நினைச்சு உன்னை சத்துருவை துரத்த முடியல. யாரை நினைக்கிறது, உனக்கு உனக்கு அற்புதம் செய்யணும்னா யாரை நினைச்சு விடுதலை ஆக்கிறது, சத்துருவை துரத்தணும். யாரை நினைச்சு துரத்துறது, அன்னைக்கு துரத்தினார், யாரை துரத்தினாரு, ஆபிரகாமை நினைச்சு துரத்தினாரு. இன்னைக்கு உன் சத்துரு துரத்த முடியல, ஏன் துரத்த முடியல, யாரை நினைக்கிறது, எந்த சபையை நினைக்கிறது. உனக்கு தான் 1008 சபைகள் இருக்கு, எந்த சபையை நினைக்க, உனக்கு தான் நிறைய ஊழியர் இருக்காங்க, யார் எந்த ஊழியர் நினைக்க, யாரை நினைச்சவன கிரியை செய்யறது. நமக்கு புரியணும்,
ஆபிரகாமை நினைச்சதுனாலதான் எமோரியனை கர்த்தர் துரத்தினார், 7 ஜாதிகளை கர்த்தர் துரத்தினார். கட்டாத வீடு, நட்டாத தோட்டம், வெட்டாத கணல அவங்க ஆசீர்வாதமா இருந்தாங்க, செழிப்பா இருந்தாங்க. எப்ப செழிப்பு கிடைக்கும்? இருக்க வேண்டிய நபரோடு ஒரு மனமா இருந்த செழிப்பாயிடலாம். இருக்க வேண்டிய நபரோடு நீ ஒரு மனமா ஐக்கியமா சமாதானமான வாழ முடியலன்னா உன்னை கத்த சமாதானம் வாழ வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்பதை வேதத்தின் அடிப்படையா புரிந்து கொள்ளுங்கள். நம்ம 2 பார்க்கிறோம். அப்ப ஆபிரகாமுக்கு என்ன இருக்கணும்? ஒரு நல்ல தொடர்பு இருந்துச்சு. யாருக்கு? ஆபிரகாமுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நல்ல நெருங்கின தொடர்பு இருந்துச்சு. கர்த்தர் அதனால என்ன செஞ்சாரு? கர்த்தர் காப்பாட்டான். அந்த 3 பேரை பேடி சொல்றேன். 2வது என்ன? தாவீதை சொன்ன இல்லையா? தாவீது யாரு? தாவீது சாலமோன் யாரு? அப்பா பிள்ளை. அப்பா பிள்ளை. அப்பா பிள்ளைன்ற உறவுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் சாலமோன் என்ன செய்ய முடிஞ்சிச்சு? அவன் அந்த முழு நடுத்தரவில் விடாம காப்பாற்ற முடிஞ்சிச்சு. யார? சாலமோனை ஏன் நடுத்தரவில் விடல? சாலமோன் மகன் யெரொபெயாம் ஏன் நடுத்தரவில் விடலன்னா, சாலமோனுக்கும் தாவீதுக்கு என்ன இருந்துச்சு? அப்பா பிள்ளைன்ற உறவு சரியாக இருந்துச்சு. அப்பா பிள்ளைன்ற உறவு சரியா இருந்துச்சு. அந்த உறவு சரியா இருந்ததுனால என்ன செய்ய முடிஞ்சிச்சு? தாவீதை நினைச்சு சாலமோன் என்ன பண்ணுச்சு? நடுத்தரவில் விடாம காப்பாற்ற முடிஞ்சிச்சு. 3 என்ன? யோசேப்பை சொன்ன. யோசேப் யாரு? யோசேப் யாரு? அவங்க அப்பாவுக்கு அப்படியே கீழ்ப்படுகிற நபர். அவங்க அப்பாவுக்கு அப்படியே என்ன சொன்ன, அப்பாவை குறித்து ஒரு நாள் கூட தப்பா பேசாத நபர். யாரு? யோசேப்பு. இந்த 13 வருஷம் ஜெயில இருக்கிறாருல்ல, யாரால ஜெயில இருக்கிறாரு? இந்த யாக்கோப்பால தான். ஏன்? இந்த யாக்கோபை மட்டும் உங்க அண்ணனை போய் பார்த்துட்டு வாடான்னு சொல்லலன்னா யோசேப் எங்க இருந்திருப்பான்? வீட்டுல இருந்து இருப்பான். அப்படின்னா என்ன சொல்லியிருக்கணும்? இந்த அப்பா மட்டும் கம்முன்னு அமைதியா இருந்தாருன்னா நான் எங்க இருந்திருப்பேன்? என் வீட்டுல இருந்து இருப்பேன். என் வீட்டுல இருந்து இவனை பார்க்க சொன்னார் பாரு, இவனை எங்க அப்பா பேச்ச கேட்டு எங்க போனேன்? நான் பார்க்க போனேன் பாரு. அந்த பார்க்கறதுக்கு போனதுனாலதான் இப்ப என்ன செஞ்சுட்டேன்? இந்த ஜெயில வந்து அனுபவிக்கிறேன், இந்த சிறைதண்டனை அனுபவிக்கிறேன், இந்த அடிமையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன் தகப்பனை குறித்து ஒரு நாள் கூட யோசேப்பு தப்பா பேசவே இல்லை. எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிக்கிறான், எவ்வளவோ துன்பத்தை அனுபவிக்கிறான், எவ்வளவோ வேதனை அனுபவிக்கிறான். ஆனா எவ்வளவு வேதனை அனுபவிச்சாலும், எவ்வளவு துன்பத்தை அனுபவிச்சாலும், எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சாலும் என்ன செய்யவே இல்லை அப்படின்னு சொன்னா, அந்த தகப்பனை குறித்து ஒரே ஒரு வார்த்தை கூட யோசேப்பு என்ன செய்யல? ஒரு நாள்ல கூட தப்பா பேசல. மாறா என்ன? எங்க அப்பாவை எப்ப நான் பார்ப்பேன்? எங்க அப்பாவை எப்ப நான் பார்க்குவேன்? எங்க அப்பா உயிரோடு இருப்பாரா? எங்க அப்பாவை நான் எப்ப பார்ப்பேன்? எங்க அப்பாவை எப்ப பார்ப்பேன்? இன்னைக்கு எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆவல் இருக்கு? நீங்க எத்தனை பேருக்கு தகப்பன் முகத்தை பார்க்கணும், தகப்பன் முகத்தை பார்க்கணும், எங்க அப்பா முகத்தை பார்க்கணும், ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, ஒரு வாரம் ஆச்சு பார்த்து, எங்க அப்பா முகத்தை பார்க்கணும், எங்க அப்பா சத்தத்தை கேட்கணும், எங்க அப்பாட்ட போய் நிக்கணும் அப்படின்ற ஆர்வம் இன்னைக்கு தகப்பன் பிள்ளை உறவு இன்னைக்கு எத்தனை பேர் சபைக்குள்ள இருக்கு? இன்னைக்கு ஏன் நம்மளை கர்த்தர் எதிரிக்கு என்னோட ஒடுக்கத்தை ஏன் தடுக்காம இருக்கிறாரு? ஏன் உன் பெருக்கத்தை தடுத்துக்கிட்டே இருக்கிறாரு? நீ ஒடுங்கி போறதை ஏன் தடுக்காம இருக்கிறாரு? ஏன் இழப்ப சந்திச்சுட்டே இருக்கிறோம்? தகப்பன் பிள்ளை உறவுல என்ன இருக்கு? மிகப்பெரிய பாதிப்பு இருக்கு. நீங்க தகப்பனை குறித்து அவதூறா பேசுறது, தகப்பனை பற்றி குறைவா பேசுறது, தகப்பனை குறித்து விமர்சித்து பேசுறது, தகப்பனை குறித்து ஏளனமா பேசுறது, தகப்பனை குறித்து துர்விதமா பேசுறது, தகப்பனை துர்ச்செய்தியை பரப்புறது ஒரு நாள் தேவன் ஆஸ்வதிக்க முடியாது. ஒரு நாள் தேவன் ஆஸ்வதிக்க முடியாது. அப்ப சத்ரு நினைக்கிறத நிறைவேற்றாமல் இருக்கிறன்னா யோசேப்புக்கு நமக்கு என்ன இருக்கணும்? ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கணும். 2வது என்ன சொன்னோம்? நம்ம கேட்கறது எல்லாத்தையும் புடுங்கி நம்ம நடுத்தரவுல விடாம இருக்கணும்னா அப்பாவுக்கும் பிள்ளைகளோட உறவு சரியா இருக்கணும். ஆபிரகாமை நினைச்சு எதிரிகளை துரத்தி விட வேண்டுமானால் ஆபிரகாமுக்கு நமக்குள்ள உறவுகள் சரியா இருக்கணும். அப்படின்னா நமக்கும் நம்மளோட கூட இருக்கிறவளுக்கும் இல்ல இருக்க வேண்டிய நபர்களுக்கு உறவுகள் சரியாக இருக்குமானால் அவர்களை தான் தேவன் என்ன செய்ய முடியும்? நினைச்சு நம்மளை ஆஸ்வதிக்க முடியும். 3 பேரை சொல்லி முடிக்கிறேன். இந்த 3 பேரும் யாரு? ஆபிரகாமை நினைச்சு எதிரிய துரத்தி இஸ்ரவேல் ஜனங்களை செழிப்பா வாழ வைக்கிறார் இல்லையா? அப்ப இந்த ஆபிரகாம் யாரு? இந்த ஆபிரகாமை கத்து எப்படி நினைக்க முடியும் அப்படின்னா, என் சொல்லுக்கு ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படுகிறவன். யார நினைச்சு கத்திரமலை ஆஸ்வதிக்க முடியும் தெரியுமா? யார் யாரையோ நினைச்சு இல்ல, அவர் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறவன். போனா போயிட்டே இருக்கிறான், வெட்டுனா வெட்டிட்டே இருக்கிறான், விடுனா விட்டுட்டே இருக்கிறான். ஒரே ஒரு வார்த்தையோட மறு வார்த்தை கிடையாது. என் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிற ஆபிரகாமை நான் நினைக்கிறேன்.
என் வார்த்தைக்கு அப்படியே ஒரு வார்த்தையோட மிஸ் ஆகல. ஆபிரகாம் விட்டு வானா விட்டு வராரு, விட்டு போனா விட்டு போறாரு, பிள்ளைய விட்டுனா வெட்ட போறாரு. சோ நான் சொல்ற வார்த்தைக்கு ஆபிரகாம் என்னவே கிடையாது, கீழ்ப்படியாம போனதே கிடையாது. இப்ப தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறோம்னா நம்ம யார் கூட இருக்கணும்? ஆபிரகாம். ஆபிரகாம்னா யாரு? அவர் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிற நபர். இன்னைக்கு ஆபிரகாம் இல்ல, அப்ப நம்ம என்ன இருக்கணும்? தேவன் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு நபரோடு நமக்கும் அவர்களுக்கும் ஒரு நல்ல தொடர்பு இருக்குமானால், ஒரு நல்ல ஐக்கியம் இருக்குமானால், அவர்கள் நிமித்தம் நம்மளை கத்த செழிப்பா கத்த வாழ வைக்க முடியும். அப்ப செழிப்பான என்ன அர்த்தம்? தேவ வார்த்தைக்கு முழுவதுமா கீழ்ப்படுகிற ஒரு நபரோடு கூட நம்ம நல்ல ஐக்கியத்துல இல்ல, அதனால கத்த நம்மளை செழிப்பா வாழ வைக்க முடியல. நம்பர் 2, தாவீதை சொன்ன. தாவீது யாரு? தாவீது கேட்ட சொல்லுவார், ஆண்டவரே தாவீது என்ன நினைப்பீங்க? என்ன கேட்காம எதையுமே செய்ய மாட்டார் தாவீது. என்ன கேட்காம எதையுமே செய்ய மாட்டார். என்ன செய்ய மாட்டாரு? பொண்டாட்டி பிள்ளைய மொத்தம் பிடிச்சிட்டு போயிட்டா கூட என்ன கேட்பார்? போட்டுமா ஆண்டவன் கேட்பார். என்ன கேட்காம தாவீது அசைய கூட மாட்டாரு. அதனால நான் தாவீதை நினைக்கிறேன். அப்ப 2வது நம்ம யாரோட கூட இருக்கணும்? தேவனுடைய அனுமதி பெறாம எதையுமே செய்யாத ஒரு நபரோடு கூட நம்ம நல்ல ஐக்கியத்துல இருந்தா நம்மள நடுத்தரவுல கத்த விட மாட்டாரு. எதோ செய்யறவங்க இல்ல, தனக்கு தோன்றதையெல்லாம் செய்யறவங்க இல்ல. பட் தேவனுடைய அனுமதி இல்லாம எதையுமே செய்ய மாட்டேன், எதையுமே செய்ய மாட்டேன், எதுவுமே அசைய கூட மாட்டேன். அந்த எல்லைக்குள் இருக்கிற ஒரு நபரோடு கூட நம்ம நெருங்கின ஐக்கியத்தில் இருக்கணும். மூன்றாவது சோ எல்லா அந்த சகோதரரோடு கூட நமக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவனுக்கு கூட நன்மை செய்கிறவனோடு நம்ம இருக்கணும். யோசேப்பு யாரு? சகோதரர் சொல்றாங்க, நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, கர்த்தரோ எனக்கு என்ன செஞ்சாரு? நன்மை செஞ்சாரு. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்துல யோசேப்பு சொல்ற வார்த்தையை பார்க்கிறோம். அப்ப யோசேப்பு யாரு? தீமை செய்யறவனுக்கு கூட நன்மை செய்கிற நபர். இந்த நபரோடு என்ன இருக்கணும்? நமக்கு நெருங்கின ஐக்கியம் இருக்கணும். 3 பேரை சொன்ன. ஒண்ணு என்ன? தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற, அப்படியே கீழ்ப்படுகிறவங்க. அந்த நபரோடு நமக்கு நல்ல ஐக்கியம் இருக்குமானால் நம்மளுக்கு என்ன செய்ய முடியும்? செழிப்பா நம்மளை வாழ வைக்க முடியும். நம்ம 2 சொன்ன, நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாம் பிடுங்கி நம்மளை நடுத்தரவுல விடாம இருக்கணும்னா தேவனை கேட்காம எதையுமே செய்ய மாட்டேன் அப்படிப்பட்ட நபரோடு கூட நமக்கு நல்ல ஐக்கியம் இருக்கணும். 3 என்ன? நீ எனக்கு எவ்வளவு தீமை செஞ்சாலும் பரவாயில்லப்பா, கர்த்தனுக்கு நன்மை செய்வார் என்று தீமை செய்கிறவர்களுக்கு கூட நன்மை செய்கிற நபரோடு கூட நம்ம ஐக்கியமா இருப்போமானால் சத்ரு நமக்கு ஆட்கள் என்ன நினைக்குதோ அதை நிறைவேற்ற கத்த தடை பண்ணி போடுவார். சத்ரு என்ன நினைக்குதோ, நீ பெருகக்கூடாது, நீ ஒடுங்கி போகணும், நீ இழந்து போகணும், அப்படிப்பட்ட சத்ருவின் ஆசைகளை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றாம, இல்ல சத்ருவின் தாக்குதலை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றாம சத்ருவின் தாக்கத்தை நாம் சந்திக்காம கர்த்தர் வைப்பார். இந்த 3 பேரை நினைச்சு 3 கூட்டத்தை என்ன செய்யறார்? ஆஸ்வதிக்கிறார். யோசேப்பை நினைச்சு சத்ருவின் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றாம போறார். தாவீதை நினைச்சு எல்லாம் மட்டும் பிடுங்கி நடுத்தரோட விடாம போறார். ஆபிரகாமை நினைச்சு சத்ருவை துரத்தி செழிப்பா வாழ வைக்கிறார். இந்த 3 பேரையும் நினைக்கிறத காரணம் என்ன? ஆபிரகாம் சொல்றாரு, ஏன் ஆபிரகாமை நினைக்க தெரியுமா? என் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறவர், நான் சொன்ன மறு பேச்சே கிடையாது, அதனால அவரை நினைச்சு உங்களை செழிப்பா வாழ வைக்கிறேன். தாவீதை நினைக்கிறேன், என்னை கேட்காம எதையுமே செய்ய மாட்டார், அதனால தாவீதை நினைச்சு உன்னை நடுத்தரோட விடாம இருக்கிறேன். 3 என்ன? அவன் தீமை செஞ்சா கூட அவனுக்கு நன்மை செய்வேன். இது இயேசுவின் சுபாவம். அந்த சுபாவம் என் பிள்ளைகள் யோசேப்புகள் இருக்குது. தீமை செய்யறவனுக்கு கூட அவன் நன்மை செய்வேன். அவன் நிமித்தமா உங்களுக்கு சத்ருவின் திட்டத்தை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றாம இருக்கிறேன். இது நினைச்சு கர்த்தரை ஆசீர்வதிக்கிறேன்னா ஒரு சரியான நபர்களோட கூட நம்ம ஐக்கியமா இருக்கணும். அவங்க யாரு? உன்னை தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்க, அப்படியே கீழ்ப்படுகிறவங்க. 2 யாரு? தேவனை கேட்காம எதையுமே செய்யாதவங்க. 3 யாரு? தீமை செய்யறவன கூட நன்மையை செய்யறவங்க. இப்படிப்பட்ட நபர்களோடு கூட நெருங்கின ஐக்கியத்துல நம்ம இருந்தால் அவர்களை நினைத்து நம்மளை கத்தனை செய்ய முடியும், தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்க கானான் தேசத்தில் இருக்கிற வரைக்கும் யோசேப்பை நினைச்சு கத்தனை செய்ய பஞ்சத்தை போக்கல, பஞ்சமா தான் வாழ்றாங்க. ஆனா எப்போ யோசேப்புக்கு அவளுக்கு என்ன உண்டாச்சு? ஒரு நெருங்கின ஐக்கியம் இருந்துச்சு.
கானான் தேசத்துல எங்க போயிட்டாங்கப்பா அவங்க? எகிப்துல யோசேப்பு கிட்ட போயிட்டாங்க. யோசேப்பு கூட இருந்தாங்க. யோசேப்புக்கு அவருக்கு என்ன வச்சு? ஒரு நெருங்கின ஐக்கியம் இருந்துச்சு. சாலமோனுக்கு தாவீதுக்கு என்ன இருந்துச்சு? ஒரு நெருங்கின ஐக்கியம் இருந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆபிரகாம் என்ன இருந்துச்சு? ஒரு நெருங்கின ஐக்கியம் இருந்துச்சு. இப்படிப்பட்ட நபர்களோடு கூட ஒரு நெருக்கமான ஐக்கியத்துல, நெருக்கமான உறவுக்குள் இன்னைக்கு நீங்களும் நானும் இருப்போமானால் அவர்களை நினைத்து நம்மளை கத்த செழிப்பா வாழ வைப்பார். கத்த நம்மளை நடுத்தர்வலை கத்த என்ன செய்ய மாட்டார்? விட மாட்டாரு. நமக்கு சத்துருவின் திட்டங்களை என்ன செய்ய மாட்டார்? நிறைவேற்றாம தடுப்பார். இது மூணையும் கத்த செய்யணும்னா நம்ம அப்படிப்பட்ட நபர்களோடு என்ன இருக்கணும்? நெருங்கின ஐக்கியத்தில் இருக்கணும். கண்ணபடி ஜெபிப்போமா? கண்ணபடி ஜெபிப்போமா? மறவாமல் நினைத்தீரையா, மறதார நன்றி சொல்வே, என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, இரவோ பகலோ என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, இரவோ பகலோ என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. யோசேப்பை நினைச்சு இஸ்ரவேல் ஜனங்களை சத்துருவின் திட்டத்தை நிறைவேற்றாம போனாரு. ஆனா யோசேப்புக்கும் அவங்களுக்கும் என்னைக்கு ஒரு பெரிய இடைவெளி வந்துச்சோ அன்னைக்கு சத்துருவின் திட்டத்தை தேவன் நிறைவேற்ற விட்டுட்டாரு. அதுக்கு மேல தடை பண்ணல. அதோனியாவும் அப்சலோமும் தாவீதுடைய பிள்ளைங்க தான். ஆனா தாவீதுக்கு எகைன்ஸ்டா செயல்பட்டவங்க, தாவீதுக்கு ஆப்போசிட்டா செயல்பட்டவங்க. அதனால அவங்க அழிவை கர்த்தர் ஒரு நாளும் தடுக்கவே இல்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்க வேண்டிய நபரோடு கூட நல்ல ஐக்கியத்தில் நம்ம இல்லாம போயிட்டோம்னா நம்மளை செழிப்பா வாழ வைக்கவும் முடியாது. இருக்கிறத கூட நம்ம கையில் விட முடியாது. நம்ம நடுத்தருவுல கத்த நிறுத்திடுவார். யாருக்கு அந்த வார்த்தை திரும்ப சொல்லிட்டே இருக்கிறார். நடுத்தருவுல கத்த நிறுத்திடுவார். நடுத்தருவுல கத்த நிறுத்திடுவார். நடுத்தர நிறுத்திடுவார். இன்னைக்கு தேவன் நம்மளை ஆஸ்வதிக்கணும், என்ன செழிப்பா வாழ வைக்கணும்னா ஆபிரகாமின் சந்ததிக்கு நமக்கும் சதுரபம் இருக்கணும். ஆபிரகாமோடு நமக்கு நெருங்கின ஐக்கியம் இருக்கணும். தாவீதோடு சாலமோன் ஐக்கியம் இருந்ததை போல நம்ம தேவனோடு நல்ல ஐக்கியமா இருக்கணும். சாலமோனோடு ஐக்கியம் இருந்ததை போல, தாவீதோடு அப்பாவோடு ஐக்கியம் இருந்ததை போல அப்படிப்பட்ட ஐக்கியம் இருக்கணும். யோசேப்பு தீமை செய்யல, தீமை தான் செஞ்சான், தீமை செய்யல. அவன் வேணா தீமை செஞ்சுட்டு போ, நான் நன்மை தான் செய்வேன். அப்படிப்பட்ட நபர்களோடு ஐக்கியம் இருக்கணும். இந்த ஐக்கியம் மட்டும் சரியா இருக்குமானால் நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒருவேளை இருக்க வேண்டிய நபர்களோடு கூட நாங்கள் ஒரு சரியான ஐக்கியத்தில் இல்லாமல் போயிட்டோம். எதிரடியாக செயல்பட கானானியை போல எதிராக செயல்பட்டுட்டோம். அப்சலோமா அதோனியாவை போல அப்பாவுக்கு ஆப்போசிட்டா செயல்பட்டோம். கானானியரை போல பிரிக்கிறதுக்கு காரணமா அமைஞ்சிட்டோம். அதனால எங்களை ஆசீர்வதிக்கலன்னா இன்னைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். சாலமோனுக்கும் தாவீதுக்கும் எவ்வளவு நெருக்கம் வந்துச்சோ, யோசேப்புக்கும் தன் சகோதரருக்கும் எவ்வளவு நெருக்கம் இருந்துச்சோ, ஆபிரகாம் தம்முடைய ஜனங்களுக்கும் எவ்வளவு நெருக்கம் வந்துச்சோ, அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான உறவுல நாங்க வாழ விரும்புறப்பா. ஏதோ தொட்டுக்கோ தொடச்சிக்கோன்னு நாங்க வாழ விரும்பல, ஒரு நெருக்கமான ஐக்கியத்தில் நாங்க வாழ விரும்புறோம். இன்னைக்கு எங்களையும் ஆசீர்வதிங்கப்பா, எங்க குடும்பத்தை செழிப்பாக்குங்கப்பா, எங்களை நடுத்தரோட விட்டுறாதீங்கப்பா. எதிரி எங்களை குறித்து என்ன திட்டம் போட்டு இருந்தாலும் அதை நிறைவேற்ற பெற்றாதீங்கப்பான்னு அர்ப்பணிச்சோன்னா
அவர்களை பாதுகாத்து ஆசீர்வதிச்சவர் நம்மையும் பாதுகாத்து ஆசீர்வதிப்பதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். தகப்பன், இந்த காலை வேளையில மனப்பூர்வமாக யாரெல்லாம் உண்மையா தேவ சமூகத்தில் இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பை கொண்டு வராங்களோ, இப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு இருக்கிறாங்களோ, அந்த அர்ப்பணிப்பை கேட்டு ஆண்டவரே, சில ஜனங்களுக்கு எதிரியின் திட்டத்தை நிறைவேற்றாம தடுத்து வந்ததை போல எங்களுக்கும் சத்ரு எங்களை குறித்த, குடும்பங்களை குறித்த, சபையை குறித்து என்ன திட்டம் போட்டு இருந்தாலும் அதை எல்லாம் கதை தடுத்து அந்த திட்டங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாம தடை பண்ணுங்கப்பா. தகப்பனேம துதிக்கிற சாலமோனுக்கு எழுதி எல்லாம் மட்டும் பிடுங்காம விட்டாத போல எங்களையும் விட்டு நடத்துல விட்டுறாதீங்க சுவாமி. எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆபிரகாமுக்கு சத்ருவை துரத்தி இஸ்ரவேல் ஜனங்களை செழிப்பா வாழ வச்சதை போல சத்ருவையெல்லாம் துரத்தி எங்களையும் செழிப்பா வாழ வைங்கப்பான்னு அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. ஒப்புக்கிற அத்தனை பிள்ளைகளையும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களோடு கூட உடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் உடைய பிள்ளைகளுக்கு மேலே வைத்து நடத்த வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். உங்கள் மகிமையுள்ள கரம், உங்கள் மகத்துவமான கரம் உடைய பிள்ளைகளுக்கு மேலே, இந்த குடும்பங்களுக்கு மேலே இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க, நடத்தும், ஆளுகை செய்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே தாழ்த்தி உடைய திருக்கரத்தங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அப்படியே சகல துதி கன மகிமை எல்லாம் உங்க ஒருவருக்கே செலுத்தி உயர்த்தி எங்களை தாழ்த்து வெறுமையாக்க ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.